கானான் தேச வாழ்வை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று தேவன் நமக்கு வார்த்தையில் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே நீங்கள் இயேசுவை எந்த காரணத்துக்காக நம்பி வந்திருக்கிறீர்களோ அந்த காரியமாகும்படி கர்த்தராகிய தேவன் நிச்சயமாகவே வாய்க்க பண்ணுவார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இந்த பூமியிலேயே வெற்றி வாழ்வை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பெரிய ஒரு காரியத்தையே காமிக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த எல்லா சம்பவங்களுமே புதிய உடன்படிக்கைக்குள்ளாக எப்படி அவைகள் நடக்கப் போவதற்கு என்பதற்கான நிழலாட்டங்கள் தான் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு நிழலாட்டம் அல்ல, புதிய ஏற்பாடு நிஜங்களாகவே மாறியிருக்கின்றது. எப்படி தேவனாய கர்த்தர் இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனத்தை தேர்ந்தெடுத்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பார்வோன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவின் கையிலிருந்து தேவன் அவர்களை மீட்டு பாலும் தேனும் மூடுகின்ற நலமும் விசாலமுமான தேசத்துக்கு அவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக இப்போ ஒரு பெரிய ஒரு திட்டத்தோடு தேவன் அவர்களை கொண்டு போகிறத நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இது அப்படியே இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ வாழ்வு, கானான் வாழ்வு இன்றைக்கு நமக்கு என்னவென்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்வு, கிறிஸ்துவுக்குள் வாழ்வு. கிறிஸ்து அவர் ஒரு கானான் தேசமாக இருக்கின்றார். அவருக்குள்ளாக ஒரு வாழ்கின்ற வெற்றியின் வாழ்க்கைக்காக தான் இன்றைக்கு என்னையும் உங்களையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்து வெளியே கூட்டிகிட்டு வந்தாரோ அதே போல தான் நம்மையும் ஒரு நாள் பிசாசின் பிடியில் இருந்தோம், பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட நம்மை இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவருடைய இரத்தம் சிந்தி அவர் பட்ட பாடுகள் மூலமாக மீட்பை நமக்கு உண்டு பண்ணி இன்றைக்கு அழகான ஒரு கிறிஸ்தவ வாழ்வை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இது ரொம்ப அற்புதமான வாழ்வு. கானான் தேச வாழ்வை காட்டிலும் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் அதை விட பெஸ்டானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கானான் தேச வாழ்வை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். லேவியராகமம் புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அங்கிருந்து ஒரு காரியத்தை நம்ம படிக்க ஆரம்பித்தோம். தொடர்ந்து அங்கிருந்து நம்ம படிப்போம். லேவியராகமம் 26 அதிகாரம் 7 வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். லேவியராகமம் புஸ்தகம் 26:7 சேர்ந்து படிப்போம். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். ஒரு அதிகாரமுள்ள ஒரு வாழ்வை இந்த பூமியிலேயே நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதாவது உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். கவனமாக கேட்கணும். அவர் உனக்காக நான் துரத்துவேன்னு சொல்லலை. பாருங்க, பழைய உடன்படிக்கையின் கீழாக வாழ்ந்த அந்த மக்களுக்கே தேவன் சொன்ன ஒரு காரியம், உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள்னு சொல்லியிருக்கிறார். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அந்த ஜனங்களுக்கே தேவன் எவ்வளோ பெரிய ரைட்ஸ், அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு பாருங்க. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் அதை விட சிறப்பான ஒரு வாழ்வை நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அவருடைய அதிகாரத்தை கர்த்தர் நம்மளுடைய கையில் கொடுத்துருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பறிந்த முன் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அதிகாரம் பெற்றவர். அந்த அதிகாரத்தை இப்போ நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஆகவே தேவன் அதிகாரத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கும் போது இந்த வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கின்ற நாம் நம்முடைய வாழ்விலே விரும்பத்தகாத காரியங்களை எல்லாம் விரட்டி அடிக்க வேண்டும். புரிஞ்சுக்குங்க, நம்முடைய வாழ்விலே ஏராளமான விரும்பத்தகாத காரியங்கள்லாம் இருக்குது. அது அப்படியே நம்ம ரட்சிக்கப்பட்டாலும் கூட ஒட்டிக்கிட்டே வர மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விரட்டி அடிக்க வேண்டும். ஆகவே எதிரியாகிய பிசாசானவனை நம்முடைய வாழ்வை விட்டு துரத்த வேண்டும். இன்றைக்கு
நமக்கு ஒரு பெரிய ஒரு வேலை இருக்குது. ஆரம்பத்தில் தேவன் சொன்னார், நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பு என்று சொன்னார். அது மட்டுமல்ல, சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதில் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் 26 படிக்கணும். முதலாவது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். 28, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கவனிங்க, நான் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் ஏதோ கானான் தேசத்துக்கு போன பிற்பாடு தான் அங்கே போய் சத்துருக்களை துரத்துங்க என்று திடீரென்று இடையில் சொருகள் கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு அதிகாரத்தை கொடுத்து துரத்துங்கள் என்று சொன்னதும் இடையில வந்தது கிடையாது. தேவன் மனிதன் உண்டாக்கும் போது அவனுடைய ஆரம்பம் என்ன, அவனுடைய ஆதி என்ன? ஆதியில் மனுஷனை உண்டாக்கும் போதே கர்த்தர் எப்படி உண்டாக்குனார்னா, ஆண்டு கொள்ளுங்கள் ஆள கடவீர்கள் என்று தான் மனுஷனே கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். ஆனால் மனுஷன் ஆண்டு கொண்ட பாடு இல்லை. எல்லாருமே மனுஷன் ஆண்டுகிட்டு இருக்குது. ஆனால் மனுஷன் இன்னும் ஆளவில்லை. அதான் பிரச்சனை. திரும்பவும் அதை ஞாபகப்படுத்துகிறார். மனுஷன் பாவத்தை விழுந்துட்டான், அந்த அதிகாரத்தை இழந்து விட்டான். ஆனாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் செய்து தேவன் ஜனங்களுக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுத்தது மட்டுமல்லாமல் திரும்பவும் அவருடைய ஆதி நிலையை தூண்டி விடுறார். என்ன சொல்கிறார்? உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். எப்படி கர்த்தராகிய தேவன் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு முதல் அதிகாரத்தில் சொல்லிட்டு 2ஆம் அதிகாரம் வரும்போது பண்படுத்தி காத்துக்கொள்னு சொன்னார். ஏன் காத்துக்கொள்? நீ ஆள பிறந்தவன், நீ ஆளணும், நீ விட்டுறாத, கோட்டை விட்டுறாதன்னெலாம் சொல்லி கொடுத்தார். ஆனால் ஆதாம் பாவம் செய்து முழு உலகத்தையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக்கிட்டார். ஆனாலும் திரும்ப சொல்கிற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு, கானான் தேச வாழ்வை வாழக்கூடிய ஜனங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். திரும்ப அந்த அதிகாரத்தை கொடுக்குறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மரித்து பரமேறும் போது கூட சொல்கிறாரு, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, திரும்ப நீங்கள் ஆள கடவீர்கள், திரும்ப நீங்கள் ஆளுங்க என்று சொல்கிறார். இப்போ பிசாசு வந்து நமக்கு எதிரி மட்டும் கிடையாது, முழு மனிதர்களுக்கும் முழு மனு வர்க்கத்துக்கும் பிசாசு எதிரியாக தான் இருக்கின்றான். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த பிசாசை பற்றி சொல்லும்போது, இதோ உலகத்தின் அதிபதி என்று சொல்கிறார். பிசாசை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லும்போது பவுல் இந்த பிசாசை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, 2 கொரிந்தியர் 4:4 படிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4:4 இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அவனை பற்றி உலகத்தின் அதிபதினாரு. பவுல் என்ன சொல்றாரு? படிப்போம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை பிரபஞ்சத்தின் தேவனானவன். பவுல் அவனை பற்றி சொல்லும்போது இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். இயேசு கிறிஸ்து அவனை உலகத்தின் அதிபதினாரு. பவுல் சொல்றாரு பிரபஞ்சத்தின் தேவனானவன். என்ன செய்து வச்சிருக்கிறானா, கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். என்ன போடப்பட்டிருக்குது? மகிமையான தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய கண்களை, அவனுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். அதாவது ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். மாம்ச கண்கள் திறந்திருக்குது, எல்லாருக்குமே கண்ணு திறந்திருக்குது. ஆனால் எந்த கண் குருடாக இருக்குது? ஆவிக்குரிய கண் குருடாக இருக்கிறது. அதுதான் அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியவில்லை, ஆசீர்வாதத்தை பெற்று அவங்களால வாழ முடியாமல் இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய வாழ்வில் கூட பார்த்திங்கன்னா பிசாசு நம்முடைய வாழ்வையும் ஒரு மாதிரி தான் பண்ணி வச்சுருந்தான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து நம்ம மீட்டெடுத்தார். என்றைக்கு இந்த சத்தியத்தை நம்ம கேட்டோமோ அன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோம். இது எப்படி இருக்குதுன்னா, அதாவது ஒரு ரூம்குள்ளே கழுத்தளவு தண்ணி இருக்கிறப்ப காப்பாற்றுங்கன்னு சொல்கிற நிலைமையில தான் நீங்களும் நானும் இருந்தோம். ஒரு நாள்
இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய நிலையும் உங்கள் மனத்திரைக்கு கொண்டு வாங்க. எல்லாருடைய நிலையும் எப்படி இருக்குதுன்னா, ஒரு கடலில் அளவுக்கு மூழ்கி இருக்கிறாங்க. இப்போ கையும் தலை மட்டும்தான் வெளியே இருக்குது. ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு கத்துற நிலமை தான். கவனமாக கேளுங்க. ஒரு நாள் நீங்களும் நானும் கத்துனோம், அந்த இயேசுவை நோக்கி கூப்பிட்டோம். இயேசு வந்தார், நம்மை இப்படிப்பட்ட ஒரு அழிவிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். இந்த பிசாசு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு முழு உலகத்தையுமே மோசமாகிட்டு இருக்கிறான் ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் அவனை ஜெயிக்க முடியல. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய 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 பணக்காரர்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் பிசாசை ஜெயிக்க முடியல. எவ்வளோ பெரிய அறிவாளிகள்லாம் இருக்கிறாங்க. பிசாசை ஜெயிக்க முடிஞ்சான்னு பார்த்தா பிசாசை யாராலுமே ஜெயிக்க முடியல. ஆகவேதான் தேவனை இந்த உலகத்தில் மனுஷனாக இறங்கி வந்து யாராலுமே ஜெயிக்க முடியாத அந்த பிசாசை தன்னுடைய சிலுவை மரணத்தினால் ஜெயித்தார். பாருங்க, இவர் இயேசு கிறிஸ்து தான் இவரை வின் பண்ண போகிறாருன்னு தெரியும். அதனால் இயேசுவை அழிக்க எவ்வளவோ பிளான் பண்ணான் பிசாஸ். நமக்கு 4 சுவிசேஷம் தெரியும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 4 சுவிசேஷம் நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எத்தனையோ முறை இயேசுவை கொலை பண்ணுவதற்கு பல திட்டங்கள். அவர் பிறக்கும்போதே, பிறந்து 2 வயசு ஆகும்போதே ஏரோது ராஜா பிளான் பண்ணுறான். சாஸ்திரிகள் குறிக்கப்பட்ட டேட்லேருந்து 2 வருஷத்துக்குள்ளே உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளுமே கொன்று போடுங்கள். அழகா தேவன் காப்பாற்றினார். 2-3 தடவை இயேசு கிறிஸ்துவ கல்லெறிந்து கொள்ளும்படிக்கு வந்தார்கள். தேவன் அழகா அவங்க இருந்து மறைந்து போனார். எவ்வளோ பிளான் பண்ணாங்க. ஆனால் இவரே மனமூந்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கணும். யார் இவரை கொள்ளக்கூடாது. இவர் தன் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சட்டத்தின் நியதி. அதுதான் பாருங்கள், யாரும் அவரை கொள்வதற்கு தேவன் இடத்தை கொடுக்கல. சமயம் வந்தபோது, நேரம் வந்தபோது தேவன் கரெக்டாக தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுக்க வந்தார். யோவான் புஸ்தகம் போவோம், 12ஆம் அதிகாரம். யோவான் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பற்றி பேசும்போது ஒரு காரியத்தை சொல்றாரு. படிப்போம் 12:31. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. பாருங்க, அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்றார் இப்பொழுதே. அப்பயே சொல்லிட்டார், இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு. என்ன நியாயத்தீர்ப்பு? படிப்போம். இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். பாருங்க, யாரை பற்றி சொல்றாரு? இயேசு பிசாசை பற்றி சொல்றார். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு. எப்ப எங்க நடக்குது? படிக்கிறோம் பாருங்க. இது எப்ப நடக்கும்? தள்ளப்படுவான். எப்ப நடந்துச்சா? 32. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். ஆமென். சிலுவை பற்றி பேசார். சிலுவையில் நடக்க போகுது. சிலுவை நமக்கு சொல்லுகின்ற மிகப்பெரிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், உலகத்தின் அதிபதி அவன் அழிக்கப்பட போகின்றான். உலகத்தின் அதிபதி அழிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அவன் எவ்வளோ பேரை தன் கண்ட்ரோலில் வச்சிருந்தானோ அவ்வளவு பேரையும் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது, கல்வாரி சிலுவையில் தங்கிக் கொண்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். கல்வாரி சிலுவை பற்றி தான் உயிரோடு இருந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு. அதில் சொல்கிற 2 விஷயம் சொல்கிறாரு. உலகத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய பிசாசை நான் நிக்கிரகம் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, அவனுடைய அடிமைத்தனத்துக்குள், அவனுடைய கூட்டுக்குள், அவனுடைய ராஜ்யத்துக்குள் இருந்த எல்லாரும் என் பக்கமாக திருப்பிக் கொள்வேன். அது மட்டுமல்ல, உலகத்தின் அதிபதியை எப்படி ஜெயிப்பார்னு போடப்பட்டிருக்குதுன்னா, அதாவது அவனை சிங்காசனத்திலிருந்தே வெளியே தூக்கி எறிவார்ன்ற பதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் என்ற என்ன அர்த்தம் சொல்றாரு? அவன் சிங்காசனத்திலிருந்து வெளியே அவனை தூக்கி போடுவேன்றார். ஆமென். சிலுவையில் நடந்த ஒரு விஷயம். சிலுவையில் நடந்தது இயேசு கிறிஸ்து தொங்கின சீன் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும். சிலுவையில் இயேசுவை அடித்த சீன் மட்டும்தான் மற்ற எல்லாருக்கும் தெரியும். வாரினல் அடித்தது, ஆணிகள் அடித்தது, துப்புனது, இது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் இது தெரியாத பல விஷயங்கள் தேவன் மறைவிலே செய்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். அதாவது அவர் இயேசு கிறிஸ்து மரித்ததன் மூலமாக என்ன நடந்ததுன்னா, அவன் இடத்துக்கே போய் அவனோடு போராடி அவனை வெற்றி கொண்டார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த நாட்களில் சொல்கிறது நல்லா புரியும். சிலுவை நாட்களில் சொல்கிறது அதுதான் தேவன்
சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே அற்புதமான ஒரு காரியம், இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லி இயேசு பிதாவாகிய தேவன் என்றைக்கு சொன்னாரோ அன்றைக்கே அவனுடைய கூட்டம் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். ஆமென். மரித்து இயேசு கிறிஸ்து மண்ணோடு மண்ணாக மக்கி போகவில்லை. இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த தேவன் சொல்றார், வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தேவன் நம்ம கொடுத்த அதிகாரத்தை நாம் செயல்படுத்தும் போது எதுவும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது, எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம்லாம் பார்த்தீங்கன்னா விரட்டினா போதும். நம்ம விரட்டுறது கிடையாது. எல்லாரும் சொல்லுங்கள், இயேசு எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், இயேசுவின் நாமத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வைத்து எனக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா பிசாசின் செயல்களையும் நான் ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன். ஆமென். சொன்னலையா, பிசாசை மேற்கொள்றதுக்கு யாருமே இல்லை என்ற ஒரு நிலைமை உண்டானுச்சு. பணக்காரர்கள், அதிபதிகள் ஒன்றும் பண்ண முடியல. இயேசுவே இந்த உலகத்தில் வந்தார். இன்னைக்கு அநேக படித்தவர்கள், பலவான்கள் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருந்த ஒரு காலகட்டத்தில் முழு மனு வர்க்கத்தையுமே அடிமையாக ஆண்டு கொண்டிருந்தான் பிசாசு. அன்றைக்கு எப்படி இஸ்ரேல் சாம்ராஜ்யத்திலே பெலிஸ்தேர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் மிகப்பெரிய ஒரு யுத்தம் உண்டானது. மிகப்பெரிய யுத்தம் உண்டாகும் போது கோலியாத் பெலிஸ்தருக்கு இணையாக பிரதிநிதியாக, பெலிஸ்தருக்கு பிரதிநிதியாக கோலியாத் சண்டை போடுறான், சண்டை போட வந்திருக்கிறான். இந்த பக்கம் உங்கள்கிட்ட தைரியம் இருக்கிற ஆள் முதல்ல வாங்க அப்படி கூப்பிட்றான். வந்து எல்லாருமே பயந்தார்கள். பைபிளில் பார்க்குறோம், சவுல் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தில் அவர் தான் ரொம்ப ஹைட்டான ஒரு ஆள், திடகாத்திரமான ஒரு ஆள், ராஜா வேற. அவரே கூட பாருங்க பயந்து ஓடி ஒளிஞ்சிருக்கிறார். ஐயோ ஒன்றை ஜெயிக்க முடியாது, நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆய்க்கிறோன்னு சொல்லி ராஜா முதற்கொண்டு அங்கு இருந்த படை தலைவர்கள், படை தளபதிகள் முதற்கொண்டு எல்லாருமே பார்த்து நடுங்கினார்கள். எல்லாருமே பார்த்து கலக்கத்தில் இருந்தாங்க. ஆனால் அங்கே ஒருத்தர் வராரு, தாவீது வந்து அவ்வளோ பெரிய ராட்சதன் கோலியத்தை பார்த்தெல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. இந்த தாவீது ஒரு பெரிய மேட்டர் இல்லைப்பா அப்படின்றார். இவன் எம்மாத்திரம், இவர் பார்த்த விதமே வேற மாதிரி. இவன் எம்மாத்திரம், நான் வந்து கரடியையும் சிங்கத்தையும் அது ஈஸியாக மேற்கொண்டு அதில் ஒருத்தன் போல தான் இவன் இருப்பான். இவன் பார்க்குற விதமே வேற. தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே பார்த்து நடுங்கி கொண்டது பிசாசின் கிரியைகள், பிசாசின் ராஜ்யத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினார். இந்த இயேசு தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர். தாவீதின் வம்சத்தில் பிறந்த இயேசு பிசாசை ஜெயித்து வெற்றியை இன்றைக்கு நமக்கு தந்து விட்டார். ஆமென். இன்றைக்கு வெற்றியை கொண்டாடணும். இது துக்கத்தின் நாட்கள் ஆகக்கூடாது. இந்த 40 நாட்கள் எந்த நாட்களை பாருங்க, மக்கள் பாருங்க துக்கத்தோடு அனுசரிச்சுட்டு இருப்பாங்க. இல்லைங்க, இது வெற்றியின் நாட்கள், கொண்டாட்டத்தின் நாட்கள். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ் கூட மரித்தார் பாருங்க. அவர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாம் லைவாக போட்டாங்க எல்லாருமே. வந்து அவர் சொன்னார், என்னுடைய மரணத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் பேசிட்டார், நான் மறிக்கும்போது நீங்கள் வந்து யாரும் அழக்கூடாது. என்னதான் கேட்டிங்களா? யாராவது கேட்டிங்களா? திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊழியக்காரர் சமீபத்தில் யூடியூப்லலாம் வந்துருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து மறிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சர்ச்சை மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, என் சாவுக்கு வந்தீங்கன்னா யாரும் அழக்கூடாது. ஏன் அழுறீங்க? நான் அப்பா வீட்டுக்கு போகிறேன், நான் அப்பாட்ட போகிறேன், நீங்கள் எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் அழுகுறதை பார்த்தா நாங்கள் போகிறது உங்களுக்கு பிடிக்கல போல தெரியுது. அது மட்டும் இல்லை, வர எல்லாருமே சாட்சி சொல்லணும், ஒருத்தர் கூட சொல்லாமல் போகக்கூடாது. 3வது, என்னுடைய அடக்க ஆராதனைக்கு வர எல்லாருமே அன்றைக்கி மட்டன் பிரியாணி சாப்பிடணும். இங்கே ஒரு பக்கம் பாட்டு அதெல்லாம் ஓடிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் பிரியாணி. அவர் பாருங்கள், அவர் சொன்னது மாதிரியே அவருடைய அடக்க ஆராதனை எல்லாமே செய்து முடித்தது. எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்கிறாரு. நம்ம வெற்றியை கொண்டாட வேண்டும். நம்ம வந்து ஒன்றுமில்லாத ஆட்கள் போல இருக்கக்கூடாது.
நம்ம எதுவுமே கிடைக்காத ஒரு ஆட்கள் போல் வாழக்கூடாது. வெற்றியை கொண்டாடணும். மரணம் கூட நமக்கு வெற்றி தான். ஹலோ, தெரியுங்களா? மரணம் கூட வெற்றி தான். அதுக்கு நீ போய் மறிக்க சொல்லுத. வாழக்கூடிய நாட்கள் இருக்குது. கர்த்தருக்காக இந்த உலகத்தில் நீ எழும்பி பிரகாசிக்கக்கூடிய காரியங்கள், வேலைகள் எவ்வளவோ இருக்குது. ஆனால் செய்து முடிச்சுட்டு போகலாம். ஆனால் மரணத்தை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வேளை மரணமே வந்தால் கூட அது எனக்கு வெற்றி தான். இந்த உலகத்தை முடிச்சுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் போகிறேன்ற ஒரு சந்தோஷம்தான். சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்து அந்த ஜெயத்தை நாம் கொண்டாட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இது கொண்டாட்டத்தின் நாட்களாக வைக்கணும், துக்கத்தின் நாட்களாக கொண்டு போக கூடாது. ஒரு பாஸ்டே பார்த்தீங்கன்னா அவருடைய மரண நாட்களை சந்தோஷமாக கொண்டாட சொல்லியிருக்கிறாருன்னா, ஹலோ, இயேசு எவ்வளோ பெரியவர். சாதாரண ஒரு ஊழியக்காரரே தன்னுடைய மரணத்தை கொண்டாடும்படி சொல்லியிருக்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறாரு, ஏன்பா உனக்காக நான் ஜெயிச்சிட்டேன், இனிமேல் நீ பயந்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ எகிரி அடி, இயேசுவின் நாமத்தை கொண்டு பேசு. இயேசுவின் நாமத்தினால் பிசாசு எந்தெந்த விரும்பத்தகாத காரியத்தெல்லாம் நம்முடைய குடும்பத்திலையும், நம்முடைய வாழ்விலையும், நம்முடைய வியாபாரத்திலையும், தொழிலையும் கொண்டு வந்து வைக்கிறானோ அதெல்லாம் பார்த்து பேசணும். நீங்கள் தான் விரட்டணும். உங்கள் சத்துருக்களை நீங்கள் துரத்துவீர்கள். நல்லா கவனிக்கணும். உங்களுக்காக நானும் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்காக வேறு யாரும் பண்ண முடியாது. நீங்கள் தான் துரத்த வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் தான் துரத்தணும். படிப்போம். லூக்கா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் போவோம். 21, 22 வசனங்கள். லூக்கா 11, 21, 22. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். கவனிங்க, யாரை பற்றி பேசுறாரு? பிசாசை பற்றி பேசிட்டு வராரு. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரமா இருக்கும். அப்புறம் அவனிலும் அதிக பலவான் அவனிலும் அதிக பலவான் அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்துக்கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். நான் சொல்ல, ஒரு மனிதனும் பிசாசை ஜெயிக்க முடியல. பெரிய பெரிய ஆட்கள், படித்தவர்கள், மேதாவிகள், ஞானிகள், ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியல. எங்க ரட்சிக்கப்படாத மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூட அவனுக்கு இணை கிடையாது. அப்படிப்பட்ட ஆள் பிசாசு ஒரு தடவை அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள் 7 பேர் இருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த பவுல் பிசாசெல்லாம் விரட்டார் நினச்சிட்டு இவங்களை என்ன பண்ணாங்கன்னா ஒரு பிசாசு விரட்டுறதுக்கு போகிறாங்க. பிசாசு விரட்ட போகும்போது பிசாசு சொன்னிச்சு, என்ன சொன்னிச்சுன்னா, இவங்க சொன்னாங்க பவுல் பிரசங்கம் பண்ணுற இயேசு நாமத்தில் போனானுங்க பாருங்கள். அது சொன்னிச்சு, டேய், பவுலையும் தெரியும், பவுல் வழிபடுற, பவுல் கும்பிடுற இயேசுவையும் தெரியும், நீங்கள் யாரான்னு சொல்லி அந்த பிசாசு பார்த்தீங்கன்னா 7 பேரையும் அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி நிர்வாணமாக ஓட விட்டுச்சான் பாருங்க. இந்த பிசாசு என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த சம்பவத்திலிருந்து யாரும் பிசாசுக்கு விதிவிலக்கு இல்லவே இல்லை. மனம் திரும்பாத ஆட்கள் யாரும் அவனுக்கு இணையானவர்கள் இல்லை. ரட்சிக்கப்படாத ஆள் எந்த ஒரு மனிதனும் பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, ரட்சிக்கப்படாத, மனம் திரும்பாத எந்த ஒரு மனிதனாலும் பிசாசை எதிர்க்க முடியாது. ஆனால் நீங்களும் நானும் இயேசுவின் நாமத்தில் போ என்று சொன்னால் அவன் போவான். புரிஞ்சுக்குங்க, மனதில் கொண்டு போய் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வச்சுக்கிட்டு இல்லைங்க, பேசுங்க. உங்கள் வாழ்வில் பிசாசு விரும்பத்தகாத காரியத்தை எந்தெந்த ஏரியாலாம் கொண்டு வச்சிருக்கிறானோ அந்த காரியத்தெல்லாம் பார்த்து இன்றைக்கி எப்படி ஈரான் போர் விமானங்கள் எல்லா இடத்துலையும் சுட்டு வீழ்த்து ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கிறது போல் நீங்கள் நாமும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிசாசுக்கு விரோதமாக பல போர் ஆயுதங்களை, ஏவுகணைகளை அனுப்ப வேண்டும். ஆமென். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நமக்கு இருக்கிற இந்த வெப்பன், நமக்கு இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த உலகத்தில் வேறு எந்த நாடுகளும் கண்டுபிடிக்க முடியாத வெப்பன். ஜீசஸ் நேம், இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆமென். நிறைய பேருடைய வாழ்க்கையில் புகுந்திருக்கிறான்.
உங்கள் வாழ்வில், குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்வில், பொருளாதாரத்தில் புகுந்து நம்முடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமலாக்க பார்க்குறான். கர்த்தருடைய ஆவியானவர் காலையில் உங்களோடு பேசிகிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வைத்து விரட்டுங்கள். அநேக நேரத்தில் வியாதியின் மூலமாக, தரித்திரத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கை நுழைஞ்சிருக்கிறான். இது கண்டுபிடிச்சி விரட்டணும். இயேசு நாமத்தில் வெளியே போ பிசாசே, அப்பாலே போ சாத்தானே, என்னுடைய வாழ்விலே உனக்கு இடம் இல்லை. என் சரீரத்தில் உனக்கு இடம் கிடையாது. என்னுடைய குடும்பத்தில் உனக்கு இடம் கிடையாது. என்னுடைய தொழிலில் உனக்கு இடம் கிடையாது. என்னுடைய உறவுகளில் உனக்கு இடம் கிடையாது. தேவ பிள்ளைகளே, அவனை மேற்கொள்ள அதிக பலவான் வந்தார். அவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவனை மேற்கொண்டு அவனுடைய ஆயுதங்கள்லாம் பிடுங்கி அவன் தலையை நசுக்கி அவன் பல்லெல்லாம் பிடுங்கி போட்டுட்டார். ஆமென். அவன் கெர்ச்சிக்க தான் முடியும். பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அவன் பல் பிடுங்கைப்பட்ட பொக்கவாய் சிங்கம். சொல்லுங்க, பொக்கவாய் சிங்கம். சிலுவையில் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டார். அவன் பேன் மிரட்ட தான் முடியும். முகமூடி போட்டு எப்படி சில பேர் பயமுறுத்துறார்களோ அந்த மாதிரி முகமூடி போட்டு நானும் பிசாசு அப்படின்னு சொல்லி மிரட்ட தான் அவனால் முடியும். அவனும் இருப்பது என்ன? வஞ்சனை. அவனிடம் இருப்பது என்ன? தந்திரம். வேறு எதுவும் அவன்கிட்ட இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிங்க. பிசாஸ்ட்டு ரொம்ப பெரிய மேட்டர்லாம் கிடையாது. அவன்கிட்ட இருக்க வாய்ஜாலம் தான் சொல்கிறாங்க இல்லையா, அவன் வாய்ஜாலத்திலேயே அவன் பொழைச்சிக்குவான்ற மாதிரி பிசாசு அவன்கிட்ட இருக்கிற ஆயுதம் என்ன? வஞ்சனையும் தந்திரம் தான். இதில் விழுந்து போகிறவங்க எவ்வளோ பேர் அவன் பண்ணுற வஞ்சிக்கிற காரியத்தில், அவனுடைய தந்திரத்தில் விழுந்து போகிறவங்க தான் அநேக மக்கள். அது அவனுடைய வஞ்சனையிலையும் தந்திரத்திலையும் விழுந்து போகிற எவ்வளோ விசுவாசிகள் இருக்கிறாங்க, எவ்வளோ ஊழியக்காரங்க கூட இருக்கிறாங்க. எந்தெந்த ஏரியாலலாம் பிசாசு உள்ள நுழையிறான்னு தெரியுதோ, நான் சொல்கிறேன், அப்பயே ஏவுகணையை அனுப்பிடணும். இன்றைக்கி சொன்னால் நல்லா புரியுன்னா சொல்லிட்டு வரேன். வந்து எப்படி சென்சார் வச்சு அங்கேருந்து வர்றதுக்கு முன்னாடியே பூந்து நுழைஞ்சி அடிக்கிறாங்களோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த லைனில் வரான்னா எதிரி உள்ள நுழைய, எதிரி கொஞ்சம் உள்ள நுழைய பார்க்குறான். தெரிஞ்சிருச்சுன்னா உடனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி அவனுடைய கிரியைகளை ஒன்றுமில்லாமலாக்குங்கள். ஆமென். புரியுதுங்களா சொல்லுவானே? படிப்போம். 1 கொரிந்தியர் 2. ஆகவே தேவனுடைய சத்தியத்தை விசுவாசிங்கள். 1 கொரிந்தியர் 2:6. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. போதும். பவுல் அழகா பேசுறாரு. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. கவனமாக கேளுங்க, இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. ஆங்கிலத்தில் எப்படி போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆட்சி பீடத்தில் இருக்க பிசாசையும் பிசாசின் ஆவிகளையும் தூக்கி எறிந்து விட்டார். ஞானத்தின் மேல உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அவனுடைய ஆட்சி பீடத்திலிருந்தே இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல என்று சொன்னால், அவனுடைய ஆட்சி பீடத்திலிருந்தே அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டேன்றார். ஆமென். அதாவது ஆட்சி பீடத்தில் இருக்கும்போது சில பேர் ஆடுவாங்கள்ல, ஆட்சி இல்லாத போது அமைதியை அடக்கி வாசிப்பாங்க. எப்போதுமே பாருங்கள், ரிட்டையர்ட் ஆகிறவர்களும் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு நல்ல வேல்யூ. ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு மதிப்பே இல்லாமல் போயிடும். ஆட்சியில் இருக்கிறவங்க தான் ஆட முடியும். ஆட்சியை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தேவன் அவன் ஆட்சி பீடத்தில் இருக்கும்போதே இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல என்று போடப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு அந்த அதிகாரங்களை தந்திருக்கிறார். ஆமென். பேச முடியாது. ஆகவே வியாதி, தரித்திரம், பாவம் போன்ற காரியங்கள் உள்ள நுழையும் போது இயேசு நாமத்தை பயன்படுத்தி துரத்துங்கள், உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். கானான் தேச வாழ்வு இந்த பூமியில் வாழுங்க.
வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வை வாழுங்கள். படிப்போம். ஏசாயா 45:11. ஏசாயா 45:11. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். என்ன சொல்றாருன்னா, என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள். என்ன சொல்றாருன்னா, அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளை பேசுங்கள். பகல் சொல்லுங்க, அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளை பேசுங்கள். புரியுதுங்களா? என்ன பண்றதுங்க, அப்படியே போக வேண்டியதுதான். என்ன பண்றது, இப்படியே போச்சுன்னா வாழ்க்கை என்ன பண்றது, இது என்ன பண்றது போட்டு மக்கள் அடுக்கிக்கிட்டே போவாங்க பாருங்க வாழ்க்கையில வந்து. இல்ல, ஏசாயா சொல்றாரு, உங்கள் வாயிலே அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளை பேசுங்கள், கட்டளையிடுங்கள் என்று சொன்ன என்ன, அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளை பேசுங்கள். வலிக்கின்றதா, வழியை பார்த்து பேசுங்க. ஒரு முறை அப்படிதான் பாருங்க, ஒரு பிரசங்கியார் ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருக்கிறார். இயேசு அவருக்கு தரிசனமாக்கி சில முக்கியமான காரியங்களை பேசிட்டு இருக்கிறார். பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, பாஸ்டர் ரொம்ப இனிமையாக இருந்தது, ஆண்டவர் பேச பேச ரொம்ப சுவாரஸ்யமாக இனிமையாக இருந்துச்சு. பேசிட்டு இருக்கும்போதே பிசாசு என்ன பண்ண இடையில வந்து கொடுக்க தடுத்துக்கிட்டு இருந்தானாம் பாருங்க. தேவனுடைய பேச்சை கேட்க விட முடியாத அளவுக்கு தடுத்துக்கிட்டு இருந்தான். அடிக்கடி முகத்தை வந்து மறைச்சானாம். இவருக்கு ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட். என்னடா இது, நம்ம ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம், இயேசுகிட்ட பேசிட்டு இருக்கிறோம், இந்த பிசாசு வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறான், ஆண்டவருடைய குரலை கேட்க முடியாத டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் வந்து முன்னாடி வந்து நின்று சேட்டை பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவருக்குள்ள என்னன்னா, ஒருவேளை ஆண்டவர் துரத்திடுவாருன்னு அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறார். ரொம்ப பார்த்துருந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆதங்கத்தில் இந்த ஊழியக்காரர் எரிச்சல்ல இயேசு நாமத்தில் போ அப்படின்னு விரட்டினாராம் பாருங்க. போயிருச்சான். அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டான், என்ன ஆண்டவரே, நீங்கள் நானும் பேசியிருக்கிறோம், இந்த பிசாசு வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறான், நீங்கள் என்ன ஒன்றுமே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு கேட்டாராம் பாருங்க. அதுக்கு ஆண்டவர் சொன்னாராம், நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, எல்லா அதிகாரத்தையும் ஓன்ட்ட கொடுத்துட்டேன், இப்போ நீ தான் இந்த பூமியிலே என்னுடைய ஸ்தானத்திலிருந்து நீ இந்த வேலைகளை செய்ய வேண்டும், நீ தான் துரத்தணும், உனக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு அதிகாரத்தை உன் கையில் கொடுத்துட்டேன், உன்னை மீட்டு அவன்கிட்ட இருந்த எல்லா அதிகாரத்தையும் இப்படி உன் கையில் கொடுத்துட்டேன், இப்போ நீ தான் பேச வேண்டும். ஆமென். புரிஞ்சுங்களா? நிறைய பேர் ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி பண்ணிட்டு இருக்கிறீர், என்ன ஆண்டவரே ஒன்றும் வேலைக்காக மாட்டேனுது, என்ன ஆண்டவரேன்னு சொன்னால் ஒன்றும் ஆகாது. பிசாசு உங்கள் வாழ்க்கையில் பூந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். திரும்ப சொல்கிறேன், எங்கே ஸ்டார்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை அழிக்க வருகிறானோ முன்கூட்டி நீங்கள் அலர்ட்டாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. இந்த ரூபத்தில் பிசாசு உள்ள நுழைய பார்க்குறான், என் குடும்பத்தை கெடுக்க பார்க்குறான், எங்கள் உறவுகளை பிரிக்க பார்க்குறான், என் பிஸ்னஸை கெடுக்க பார்க்குறான் என்பதை அறிந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி அவனை உங்கள் எல்லையிலேயே வரவிடாத அளவுக்கு தடுத்து நிறுத்துங்கள். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவீர்கள். நீங்கள் பேசுங்க, எல்லா தீமைகளும் உங்களை விட்டு அகன்று ஓடுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். அவர் சொல்றாரு, ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. சொல்லுங்க பார்க்கலாம், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். எங்க பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களுக்கு அவ்வளோ வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆமென். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவான், 7 வழியா உனக்கு முன்பாக ஓடி போவான். நீங்க துரத்துவ. அப்பயே பாருங்க, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் பக்கத்தில் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஆமென். பழைய உடன்படிக்கையிலே தேவன் இவ்வளவு பேசியிருப்பார் என்று சொன்னால், புதிய உடன்படிக்கையிலே கல்வாரியிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் புது உடன்படிக்கையின் மூலமாக தேவன் நமக்கு சம்பாதித்து கொடுத்த மீட்பு ரொம்ப பெருசு.
அதுதான் சொல்றாரு, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினால வியாதிஸ்தின் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஆமென். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். ஓகே, இந்த கானான் தேச வாழ்வை பற்றி இன்னொரு காரியம் பார்ப்போம். உபாகமம் புஸ்தகத்துக்கு போவோம். திரும்ப உபாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் போவோம். 10ஆம் வசனம். உபாகமம் 11 நானே படிக்கிறேன், எடுத்துக்கோங்க. உபாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 10-11 படிக்கிறேன். நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். 12 அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆமென். எவ்வளோ பெரிய ஆச்சரியமான காரியம். கானான் தேச வாழ்வை பற்றி மோசஸ் 2ஆம் தலைமுறைகளுக்கு எழுதுகிறார். எகிப்து விட்டு கிளம்பின 2ஆம் தலைமுறைக்கு எழுதுகிறார். 8ஆம் புஸ்தகத்தோடு முதல் சந்ததி போயிட்டாங்க. 2ஆம் சந்ததிக்காக எழுதப்பட்டது உப ஆகமம். உபாகமம் என்று சொன்னால் உப ஆகமம், துணை ஆகமம் எழுதி வைக்கிறார் 2ஆம் தலைமுறைக்கு என்று சொல்லி. என்ன சொல்றாருன்னா, நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. இந்த ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து மீட்டு அழகா வெளியே கொண்டு வராரு. கொண்டு வந்து 2ஆம் தலைமுறைக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், நீ சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவ வாழ்வு பற்றி பேசுறாரு. உன் வாழ்வு வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கின்ற ஒரு வாழ்வு. உன்னுடைய வாழ்வு கர்த்தர் விசாரிக்கிற வாழ்வு. உன்னுடைய வாழ்வு வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் உண்மையிலேயே இருக்கிற வாழ்வு. யோசிச்சு பாருங்க, பழைய உடன்படிக்கையில இப்பேற்பட்ட வாக்கு தத்தத்தெல்லாம் கர்த்தர் கொடுத்து எவ்வளவு அழகாக அதை ஜனங்கள் நடத்தி வந்தார் பாருங்க. அதே போலதான் புதிய ஏற்பாட்டில் அப்படியே கானான் தேச வாழ்வை தேவன் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஜனங்களுடைய வாழ்விலே 2ஆம் தலைமுறைகள் வாழ்வில் இருக்கின்ற அவிசுவாசத்தை போக்கும்படிக்கு விசுவாசமும் அவிசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை பற்றி அவர்களுக்கு விளக்கி கூறி, விசுவாச வாழ்க்கை எப்படி இந்த 2ஆம் தலைமுறை இந்த தலைமுறை வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் அந்த மக்களுக்காக இந்த உப ஆகமத்தை அவர் எழுதி வச்சிருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லப்போனால் எகிப்தில் அடிமைத்தனத்தில் வாழ்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கையின் மக்கள். யாருடைய உடன்படிக்கை? ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை. அவள் குமாரன் ஈசாக்கு, யாக்கூபு, இவர்களோடெல்லாம் தேவன் ஏராளமான உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவங்க சந்ததியெல்லாம் தேவன் எப்படியெல்லாம் காப்பார் என்றெல்லாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்கள் உடன்படிக்கையின் கீழாக பாதுகாப்பாக இருக்க வேண்டியவர்கள். என்ன நடந்தது என்று சொன்னால், எகிப்திலே அடிமைத்தனத்தில் கிட்டத்தட்ட 430 வருடங்கள் அடிமைத்தனத்தில் கிடந்தாங்க. யாத்திராகம புஸ்தகம் வரும்போது சொல்லும்போது 1ஆம் அதிகாரத்தில் பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா, எழுதும்போது பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம் 1:8, யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாக இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். கவனமாக கேளுங்க.
யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் ஒருவன் ராஜாவானான் என்பது பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னன்னு சொன்னா, தேவனை அறியாத ஒரு சந்ததி உருவானதே, அதுதான் பிரச்சனை. கவனமாக கேளுங்க. சில பேர் சொல்லுவாங்க, யோசேப்பு இருக்கிறவர்களும் பார்வோன் நல்லா வச்சிருந்தான், இப்போ யோசேப்பை பற்றி தெரியாத ஒரு ஆள் வந்த பிற்பாடு தான் நமக்கு பிரச்சனை அப்படின்னுவாங்க. கவனமாக கேளுங்க, அது பிரச்சனை கிடையாது. தேவனை அறியாத ஒரு கூட்டம் எழும்புனுச்சே, அதான் பிரச்சனை. நம்முடைய வாழ்வில் கூட இவங்க பிரச்சனை அவங்க பிரச்சனை சொல்லி நம்ம யார் மேலேயும் பழியப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் தேவனை அறிந்திருக்க வேண்டிய விதத்தில் அறிந்திருப்போம் என்றால், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமானவர்கள் என்று போடப்பட்டிருக்குதே, அதற்கு நாம் தப்பித்து கொள்வோம். அறிவு உண்டாக வேண்டும். தேவனை குறித்த அறிவினால் நிரம்பணும். தேவன் சொன்னார், உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதிகாரம் பெற்ற ஜனங்கள், உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள், இவங்களுடைய அப்பா தாத்தா பாட்டன்லாம் எப்படி எதிரிகளையே கதிகலங்க பண்ணணுங்க. ஆமென். ஒரு முறை ஆபிரகாமுடைய மனைவி சாரால ஒருத்தத்தோட போனான் பாருங்க. கர்த்தர் பாருங்க அங்கே வந்து இறங்கி, யார் மேலே கை போட பார்க்குற நீ வந்து அங்கே இறங்குறாரு. ஈசாக்கின் வாக்கில் அபிமெலேக்கு அவன் கூட பாருங்க வந்து இவன் போய் கிணறு வெட்டிட்டு இருக்கிறான். கிணத்தெல்லாம் அது என்னுடைய உரிமை பாராட்டிட்டு இருக்கிறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா சொல்கிறான், கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி, ஒன்றால் எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கலாம் வாப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு வரான். வந்து எதிரிகளெல்லாம் கதிகலங்க பண்ணனவங்க, தாத்தம் பாட்டம் பூட்டம் எல்லாமே. விஷயம் புரியல. ஆபிரகாமின் தேவன் யாருன்னு புரியல, ஈசாக்கின் தேவன் யாருன்னு புரியல, யாக்கோபின் தேவன் யாருன்னு புரியல. யாக்கோபை ஒருத்தன் கதிகலங்க பண்ணான், லாபான். அவனே மேரல வச்சார் கர்த்தர். வந்து அவனுக்கு நன்மை இன்றி வேற ஒன்றும் பேசக்கூடாது, கப்சுப்புன்னு வந்துடணும், அவ்வளோதான். அடிக்கிறது இல்லை மாப்பிள்ள, உன்னை பார்த்துருப்பாலான்னு வந்தேன் அப்படி மலிப்பிட்டு போயிட்டான். அவன் வந்தது எதுக்கு? மருமகனை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு. பக்கத்தில் பண்ண பாரு, அவனை ஏதாவது தொட்டனா அவ்வளோதான்ட்டார். வந்து இல்லை அப்படியே பார்த்துட்டு போகலாம். உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு தேவன் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது. இது புரியல இந்த ஜனங்களுக்கு. பஞ்ச நாட்கள் எவ்வளோ அழகாக அவங்களை செழிப்பாக கொண்டு, இது புரியல. தேவன் எப்படி நடத்தினார் அவங்களுக்கு புரியல. கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. நம்ம ரட்சிக்கப்பட்டனால இந்நாள் வரைக்கும் தேவன் நம்மை அழகாக நடத்தி கொண்டு வருகிறார். இங்கே இருக்கிற யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்களும் நானும் இருக்கிறது தேவனுடைய கிருபையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கங்கள், அதற்கு அளவே இல்லை. இன்றைக்கெல்லாம் உங்களை கூப்பிட்டு சாட்சி சொல்ல சொன்னால் அவ்வளோ சொல்லுவீங்க. அவ்வளோ காரியங்களை கர்த்தர் உங்களை ரட்சித்த நாள்லேருந்து இந்நாள் வரை கொண்டு கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறாரே. என்ன இவ்வளோ தூரம் உங்களை நடத்தி அழகாக உங்களை கொண்டு வந்திருப்பாருன்னா உங்களை கரை சேர்க்காமல் விட்டுருவாரா? எவ்வளோ காரியத்தை ஜெயிச்சு வந்திருக்கிறீங்களே. இப்போ எழும்புகிற பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. சொல்லுங்கள், இப்போ இருக்கிற பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அதில் டம்மி. சொல்லுங்கள், எங்கள்கிட்ட பவர்ஃபுல் வெப்பன் இருக்குது. எந்த அமெரிக்கா ஒன்றும் பண்ண முடியாது, எந்த இஸ்ரேலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஹலோ, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் இருக்குது. வந்து பாருங்க, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் என்றென்றைக்கும் மாறாதவைகள். ஏராளமான வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்துருந்தார். இவங்களுக்கு புரியல. என்ன சொல்லணும், அந்த பச்சை தமிழ் மண்டையில் ஏறல. அதான் பிரச்சனை. இன்றைக்கும் நம்ம கிறிஸ்தவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் பாருங்கன்னு போகல, மனதுக்குள்ளே போக மாட்டேன்னுது. ஏதோ கிறிஸ்தவங்களாக மாறிட்டோம், என்ன பண்ணுறது அப்படின்ற லெவலில் போயிட்டுருக்குது. இல்லைங்க, தேவனுடைய வார்த்தை மண்டைக்குள்ளே போகணும், மனதுக்கு போகணும், இறுதிக்கு போகணும். பல வேலைகள் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதும் நினச்சிட்டு இருக்கிறோம். ஏதோ அதுலேயே நம்ம வந்து அப்படியே வாழ்க்கை வாழ்ந்துடலாம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். தேவன் உங்களை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்கள் ஏராளம் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை குறித்து கர்த்தர் ஏராளமான திட்டங்களை வைத்திருக்கிறார். உங்களை குறித்து கர்த்தர் ஏராளமான நோக்கங்களை வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு ஆச்சரியமான அற்புதமான காரியத்தை வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் செய்ய போகின்றார். அதற்கு நீங்கள் தேவை. அவ்வளோதான், கிடையாது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இனிமேல் என்ன? அப்படி இல்லை, இனிமேல் தான் இருக்குது. சொல்ல, இனிமேல் தான் ஆரம்பம்.
இப்போத்தான் ஆரம்பமேன்னு நியூ இயரில் டான்ஸ் ஆன மாதிரி தான். இப்போத்தான் ஆரம்பமே, அப்புறம் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு கிடையாதுங்க. இப்போத்தான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. நிறைவேறும். கர்த்தர் சொன்னதெல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும். முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது, இனிமேல் தான் இருக்குது. ஆகவே விசுவாசத்தில் நடக்க வேண்டும். விசுவாச மனிதன் எப்போதுமே தேவன் என் ஆதாரம் என்று வாழ்கிறவன், கர்த்தர் என் ஆதாரம் என்று வாழ்கிறவன், அவன்தான் ஒரு உண்மையான ஒரு விசுவாச மனிதன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. வேற எதையும் எதிர்பார்க்காம தேவனை எதிர்பார்த்து வாழ்கின்றவன். ஆகவேதான் கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு, நீ சுதந்திரிக்க போகிற தேசமோ நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இல்லை, இருக்காது. அங்கே நீ விதை விதைத்து கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீ சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆமென். என்ன சொல்றாருன்னா, விசுவாசி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், ஆவியை பெற்றிருக்கலாம். இவங்களை போலவே பார்வோனின் கையிலிருந்து தேவன் எப்படி மீட்டு அழகா வெளியே கொண்டு வந்தாரோ, அதே போல இங்க இருக்கிற என்னையும் உங்களையும் கர்த்தர் பிசாசின் கையிலிருந்து இருளின் அதிகாரத்தை மீட்டு நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. சேம் அந்த ஜனங்களை போல தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் வந்து. ஆனால் நாம் ஆவி பெற்ற ஜனங்கள் இன்றைக்கு எதை ஆதாரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம்? உலகத்தின் காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோமா? இங்க சொல்றாரு, நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல இருக்காது. ஏன் சொல்றேன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தில் வாழ்ந்த வாழ்க்கை இனிமேல் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் வாழப்போகிற வாழ்க்கைக்கு எவ்வளவு வித்தியாசம் என்பதை தேவன் இங்கு சுட்டி காமிக்கிறாரு. என்ன சுட்டி காமிக்கிறார்னா, நீ எகிப்து தேசத்தில் எப்படி வாழ்ந்த, இனிமேல் வாழப்போற தேசத்தில் எப்படி இருக்க போற. எகிப்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் வந்து அதிகமான மழை இல்லை. அது மட்டும் இல்லாமல் மழை இல்லாதபடினால அந்த மக்கள் எதை வாழ்வாதாரமாக நம்பி வாழ்ந்தார்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாம் தெரியும், நைல் நதி நாகரிகம் இல்லைங்களா? நைல் நதி நாகரிகம் என்று சொல்லுவாங்க. நைல் நதி அங்கே தான் உருவானுச்சுன்னு சொல்லுவாங்க. அங்கே இருந்தால் பாருங்கள், நைல் நதி அவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ். அவங்களுக்கு வந்து எகிப்தில் வந்து அந்த நதியை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க வந்து. அது கொண்டு தான் வாய்க்கால்கள் வழியாக வர தண்ணீர் கீரை தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சி, அது சொல்கிறார் இல்லையா? என்ன சொல்கிறாரு, நீ விதை விதைத்து கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சிக்கிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். கவனிங்க, இவங்க ஆதாரம் ஃபுல்லாகவே நைல் நதி. கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அந்த நைல் நதியை சாமியாக கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது நதி, என்ன சொல்லுவாங்க அதுக்கு, நதி நதித்தாயா எப்படி சொல்லுவாங்க அதுக்கு? நம்ம ஊரில் சொல்லுவாங்களேப்பா தண்ணீரை வணங்குறதுக்கெல்லாம் காவிரி தாய், நதி தாய். அந்த மாதிரி இவங்க நதியை வந்து ஆதாரமாக வைத்து கொண்டு அதையே வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, நதியை நம்பி வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க நம்பிக்கை எல்லாமே நதி, அந்த நதி, அந்த ஆறு, அதை நம்பி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்துச்சு. கவனமாக கேளுங்க, அந்த நதி வற்றி போகிவிட்டால் அவங்க வாழ்க்கையும் பொய்த்து விடும் என்பது அதீத ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு நைல் அந்த நதி மேலே. மோசே இந்த ஜனங்கள் நினைப்பூட்டுறாரு, நீங்கள் எல்லாருமே எகிப்தின் நதியை நம்பிதான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். இதுவரை இந்நாள் வர நீங்கள் எதை நம்பி வாழ்ந்துட்டு இருந்தீங்க? சொல்கிறாரு, நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல இருக்காது. இப்போ நீ போகிற தேசம் எப்படிப்பட்ட ஒரு தேசம்னா, கவனமாக கேளுங்க, அது சொல்கிறாரு, அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். இது நைல் நதி நாகரிகம் அல்ல, நைல் நதி வாழ்க்கை அல்ல. நீ அதை நம்பி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த. ஆனால் நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நதியை நம்பி வாழ்கிறது இது இல்லை, வானத்தை நம்பி வாழ்கிறது. வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். என்ன சொல்கிறாருன்னா, வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம்ன்றதுனால ஏதோ வானம் பார்த்த பூமி நம்ம ஊரில் சொல்கிறாங்களே,
சில வயக்காட்டுக்கெலாம் போனப்போமே சில இந்த மேட்டுக்காடுக்கெலாம் போகும்போது சொல்லுவாங்க, என்ன சாமி பண்ணுறது, எங்களுக்கெல்லாம் பாருங்கன்னா காவிரி ஓரத்துலையா இருக்கிறோம், நாங்கள்லாம் வானம் பார்த்த பூமி, என்றைக்கு மழை வருது ராசா அன்றைக்கி தான் வந்து நிலத்தை பண்படுத்தி இது விதையெல்லாம் போட்டு ஏதாவது பண்ண முடியும். வானம் பார்த்து அவங்க பாருங்கள், அவங்க வானம் பார்த்த பூமி வானத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் சொல்கிறது வானத்தில்லையா, வானத்துக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, அவரால் நடத்தப்படுகின்ற ஒரு வாழ்வு. உன் ஆதாரம் எகிப்து தேசத்தை போல இருக்கக்கூடாது. உன் ஆதாரம் வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற ஒரு தேசம், தேவன் சப்ளை பண்ற ஒரு தேசம், கர்த்தர் விசாரிக்கிற ஒரு தேசம், கர்த்தர் நடத்துகிற ஒரு தேசம். ஆமென். வானத்தின் மதகுகள் திறந்தா என்ன நடக்கும் தெரியுங்களா? 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. தேவ ஆசீர்வாதங்கள் பொழியப்படுவதுன்னா வானத்தின் மழை தண்ணீர் குடிக்கும் தேசம் என்றால் என்ன அர்த்தம் சொல்றாரு? ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கயிற்று செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஆமென். இதுதான் அங்கே இருந்தனர், வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம். உனக்காக நீ செய்கின்ற வேலைக்காக கர்த்தர் சொல்றாரு, நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். சொல்ல வானத்தை திறப்பார். எல்லாம் சொல்லுங்க, வானத்தை எனக்காக கர்த்தர் வானத்தை திறப்பார். ஆமென். என்ன சொல்றாருன்னா, இனிமேல் நீரூற்றை நம்பி வாழ வேண்டிய அவசியம் கிடையாது, நதிகளை நம்பி வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சொல்றாரு, நான் உன்னுடைய ஆதாரம் என்று நம்பி வாழு. தேவ பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியா நம்மோடு பேசிட்டு இருக்கிறார். இன்றைக்கு சில காரியத்தை ஆதாரம் என்று நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்ல, அதில் இருக்கிற கண்ணை தூக்கி என் மேலே வையுமா, என் மேலே வைப்பான்னு நீ கர்த்தர் சொல்றார். உன் கண்கள் எங்கே இருக்குது? இன்னைக்கு வற்றி போகக்கூடியன்ற நதி போன்ற இருக்கின்ற காரியத்தின் மீது உங்கள் கண்களை வைக்கிறீர்களா, அல்லது வற்றாத நீரூற்றா ஒருத்தர் இருக்கிறாரே அவர் மீது கண்களை வைக்க போகிறீர்களா? ஆமென். வானத்தை திறக்கிற தேவன் நமக்காக. எப்படி அவர் வானத்தை திறந்தா என்ன நடக்கும் தெரியுங்களா? எலிசாவின் காலகட்டத்தில் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. எலிசாவின் நாட்கள் சமாரியாவில் ஒரு பெரிய ஒரு கொடிய பஞ்சம் உண்டானது. பஞ்சம். இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட பஞ்சத்தெல்லாம் நம்ம சந்ததி பார்த்தது இல்லைன்னு நான் நம்புகிறேன். நான் அவ்வளோ பெரிய பஞ்சத்தெல்லாம் நான் பிறந்ததுலேருந்து ஒரு பெரிய பஞ்சத்தையெல்லாம் பார்க்கல. நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு சிலர் பார்த்துருக்கலாம், இருக்கிறீங்க, ஒரு சிலர் பார்த்தவங்க இருக்கிறீங்க, கொடிய பஞ்சத்தெல்லாம் பார்த்தவங்க. ஆனால் இது மாதிரிலாம் இல்லை. எலிசாவின் நாட்களில் எப்படிப்பட்ட பஞ்சம்னா, அதாவது மிருகங்கள் காலியாக போச்சு, பறவைகள் கொடுத்த தீனிகள் எல்லாம் காலியாக போச்சு, கடைசியில் மிருகங்களையும் தின்னுட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ மிருகங்கள் போச்சு, இப்போ அடுத்தது யாருன்னா பிறந்த குழந்தைங்க தான். எப்ஸ்டீன் ஃபைல் மாதிரி பிள்ளைகளை சாப்பிட்றதுக்கு 2 பேர் பேசிக்கிறாங்க. இன்றைக்கி உன் குழந்தைய சாப்பிட்ருவோம், நாளைக்கு என் குழந்தைய பங்கு போட்டு சாப்பிடுவோம். அதே மாதிரி ஒரு குழந்தைய அடித்து சாப்பிட்டுட்டாங்க, இன்னொரு குழந்தைக்கு வரும்போது நான் விடமாட்டேன்றான் அந்த பெண்காரி. இப்போ ராஜாட்ட முறையிடுறாங்க. ராஜாட்ட முறையிடும் போது எப்போ நானா கடவுளா அப்படின்னு சொல்லி பெரிய இதில் படிக்கணும் பாருங்க. 6ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம். இஸ்ரவேல் ராஜா அலங்கத்தின் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய ஆண்டவனே ரட்சியும் என்றால். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காது இருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியில் இருந்தா ஆலைகளில் இருந்தா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இதோ இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றான். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றான். யோசிச்சு பார்த்தீங்களா எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்? பிள்ளைகளையே ஆக்கி சாப்பிடுகின்ற அப்படிப்பட்ட ஒரு கொடிய பஞ்சம் உருவானது. ஏன்னா சீரியருடைய இராணுவம் சமாரியாவை முற்றுகை போட்டு விட்டது. வெளியே போக முடியல, வர முடியல. வெளியே போனால் தான் ஏதாவது வருமானம் வரும், வெளியே போக முடியல.
எப்படி கொரோனாவில் 2 வருஷம் வீட்டில் அரெஸ்ட் பண்ணது மாதிரி இந்த ஜனங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, வெளியே போக முடியல. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3 முதல்ல சந்தை படிக்கிறேன். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். விஷயம் தெரியல. கர்த்தர் வானத்தை திறந்தா என்ன நடக்கும்னு விவரம் தெரியாதவன் உள்ள இருக்கிற ஆளு பேசுற பேச்சை பாருங்க. வானத்தின் மதகுகளை திறந்தா நடக்குமாடா, என்ன பேசுற? இவன் பாருங்க, கையில கொடுக்குறவன் பார்த்தீங்கன்னா இவனுடைய ஆதாரமே ராஜா சாப்பிட்ற எச்சி சாப்பாட்டு. அவன் ஆதாரமே எப்படி லாசரு மேய்ச்சிலேருந்து விழுகின்ற எச்சி துணிக்கையில் ஆசையாக இருந்தானோ அது மாதிரி கூட இருக்கிற அசிஸ்டண்ட்டு. அன்னைக்கே பஞ்சகாலம் இவனுடைய ஆதாரம்னா என்ன ஆதாரம்னா, ராஜா வீட்டில் இருக்கிறதுனால ராஜா போடுற சாப்பாடு மிச்சம் மீதெல்லாம் நமக்கு வருன்ற அந்த ஆதாரம் ஃபுல்லாக. அவனுக்கு என்னன்னா, நமக்கு ராஜா இருக்கிறாருப்பா, கவலை இல்லை, எப்படி மிச்சம் மீதியெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துடும். அவனுடைய ஆதாரம் அதில் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் கூட வெளிப்பாடு இல்லை. கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தா என்ன நடக்கும்னு தெரியல. விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. எலிசா ஒரு பாஸ்டர் பேசுறாரு. பாஸ்டர் பேசும் என்ன சொல்லணும்? ஆமென், ஸ்தோத்திரம், மல்லே லூயா, அப்படியே ஆகட்டும்னு குதிச்சிருக்க வேண்டாம். இவன் பாருங்க பேசுறான், இது எப்படி ஆகும், இப்படி நடக்குமா என்றான். இப்போ பாஸ்டர் பேசுறாரு, எலிசா பாஸ்டர். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினால் இதை காண்பாய், ஆனாலும் அதுல சாப்பிட மாட்டாய் என்றான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி 18ஆம் வசனம், அதுக்கு முன்னாடி 17 படிக்க, அப்பதான் விஷயம் புரியும். ராஜா தனக்கு கைலாகு கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்புக்காக கட்டளையிட்டு இருந்தான். ஒளிமுக வாசலில் ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லி இருந்தபடியே அவன் செத்து போனான். 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவிலே ஒளிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவுடைய சொன்னதின்படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தை நடக்குமா என்று சொல்ல, இவன், இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதில் சாப்பிட மாட்டான் என்றானே, அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான். வானத்தின் மதகளை திறந்தா நடக்குமான்னு நம்பிக்கையில் விசுவாசம் இல்லை. தேவன் சுதந்திரிக்க போகிற தேசம் சொன்னாரு, வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கிற தேசம் நான் உனக்கு சப்ளை பண்றேன். என்ன சொல்றாரு? உனக்கு சப்ளையே நான் தான்பான்றார். உன்னை போஷிக்கிறதே நான் தான், உன்னை நடத்துறது நான் தான். உன் கண்ணை வேற எதின் மேலும் ஆதாரமாக வைத்து விடாதே, நாரம் என்று சொல்லி என் மீது உன் கண்களை பதிய வை. ஆமென். எவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணாரு தெரியுங்களா? இவன் வெளியவே போகல. இவன் வெளியே போகாமலே கர்த்தர் ஒரு சப்வூஃபர் மியூசிக்கை போட்டு விட்டு, என்னதுங்க படிக்கிறேன் பாருங்க. ஆண்டவர் 6ஆம் வசனம் 5 சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியிலே வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்கள் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தின என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள்
இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டானுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மீசிக்கை போட்டு விட்டார், அவ்வளோதான். அவன் பயமுறுத்துற மாதிரி ஒரு மீசிக்கை போட்டு விட்டார், அவ்வளோதான். இவங்க ஒன்றும் பண்ணல. இவங்க பண்ண வேண்டியது எலிசா சொன்ன வார்த்தை கேட்டு விசுவாசிப்பது தான் இவர்கள் வேலை. தேவன் ஒரு காரியத்தை சொல்லிட்டார்னா, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வரும் என்று சொன்னால் நிச்சயமாக அதை நம்புங்க. தேவனுடைய வார்த்தையை ஆதாரமாக பாருங்கள். தேவன் திரும்ப சொல்ற தேவ பிள்ளைகளே, தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்வார் என்றால் நிச்சயம் அவைகளை செய்வார். உங்க உள்ளத்துல எந்த ஒரு சந்தேகத்துக்கு இடத்த கொடுக்காதீங்க, அவிசுவாசத்துக்கு இடத்த கொடுக்காதீங்க. இவன் பேசுறது போல பேசாதீங்க. நடக்குமா இதெல்லாம்? நான் ஆகிற காரியமா, சாத்தியமா, முடியுமா? இதெல்லாம் சான்ஸே கிடையாது, வாய்ப்பே இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க சொல்லணும், என் தேவன் சொல்லிட்டாரு, நிச்சயம் அவைகளை பார்ப்பேன், நிச்சயம் அதனை காண்பேன் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? அவிசுவாசம் பேசினவன் பார்த்தான், அனுபவிக்க முடியாமலே போயிட்டான் வந்து. ஆகவே தேவ பிள்ளைகளே, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கின்ற நீங்கள் அவிசுவாச வார்த்தைகளை பேசுவதை நிறுத்துங்கள். பக்கத்தில் சொல்லுங்க, அவிசுவாசமா ஒன்றும் பேசாதீங்க. முதல்ல சந்தேகப்படுவதை நிப்பாட்டுங்க. சந்தேகப்படுறதை நிப்பாட்டுங்க. அடுத்து சொல்லுங்க, தேவனை குறை கூறிட்டே இருக்காதீங்க. ஆமென். இதெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் தடைக்கற்களை போடுகிறீர்கள். உங்க ஆசீர்வாதத்தை நீங்க போட்டு மூடிடுறீங்க. கேட்டு போட்டு எப்படி கதவை சாத்துறீங்களோ அது மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்களே என்ன பண்ணிடுறீங்கன்னா கேட் போட்டு சாத்திடுறீங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் மக்கள் பார்த்தீங்கன்னா இவங்க பாட்டுக்கா அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் தேவனை இப்படி தப்பாக பேசி ஆசீர்வாதத்தெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு ஆண்டவரே ஏன் ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்க மாட்டேன்னு நம்ம புலம்பி வச்சுக்கிறோம். இப்போ உட்காந்துக்கிட்டு இன்னும் ஆண்டவரே இத்தனை வருஷ காலமா, நம்ம மூத்தவன் மாதிரி தான், இத்தனை வருஷ காலமா விசுவாசியா இருக்கிற, இத்தனை வருஷ காலமா சர்ச்சுக்கு வந்து இத்தனை வருஷ காலமா வரலாம் வந்துக்கிட்டு அவிசுவாசமும் பேசிட்டு இருக்கலாம், வந்துக்கிட்டும் சந்தேகமா பேசிட்டு இருக்கலாம், வந்துக்கிட்டும் தேவனை குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன், தேவனுடைய வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்வில் நிறைவேறுவதை நீங்கள் பார்க்க முடியாது. வாக்கு பண்ணப்பட்ட தேசம் வித்தியாசமான தேசம் என்பதை இங்கு மோசே அவங்களுக்கு எடுத்து காமிக்கிறார். அப்படின்னா இந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் தேவனை நம்முடைய வாழ்வில் ஆதாரமாக வைத்து தேவன் நமக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை பிடித்து கொண்டு தொடர்ந்து முன்னேறுவோம். இந்த பூமியில் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வை நாம் தொடர்ந்து வாழ ஆரம்பிப்போம். கர்த்தர் சொல்றாரு, என் கண்ணை ஒன்று விட்டு விளக்க மாட்டேன். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவுட்டு என் கண்ணு ஓ மேலே தான் இருக்கும். பைபிள் போடப்பட்டிருக்குது, பூமியிலே தேவன் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதாம். அதாவது தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு, தம்முடைய வல்லமையை தேவன் நம்முடைய வாழ்வில் காண்பிக்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே அந்த ஆளுன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க தேடுற ஆள் நான் தான். ஆமென். புரிஞ்சுங்களா? தேவனுடைய கண்கள் உங்கள் மீது பதியப்பட்டிருக்கிறது. நீ தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க வருவது போவது நீங்க செய்கிறது எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். உங்க வேதனைகளை அறிந்தவர், உங்கள் கவலைகளை அறிந்தவர், உங்கள் கண்ணீரை கண்டவர், உங்கள் துக்கங்கள் பாடுகள். நீங்கள் சொல்லலாம், என் பிரச்சனை யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கலாம். உங்கள் பிரச்சனை எல்லாமே அவருக்கு தெரியும். ஏனென்றால் நீங்கள் எப்பேற்பட்ட இடத்துல இருக்கிறீங்கன்னா, ஒரு மனிதன் விசாரிக்கிற இடத்துல இல்லை, கர்த்தர் விசாரிக்கிற தேசமாகி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். ஆமென். ஆகவே அதை குறித்து சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி. என்னை விசாரிக்க ஒருத்தர் இருக்கிறார். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, அவங்க விசாரிக்கல, இவங்க யாரும் தேவை கிடையாதுங்க. கர்த்தரை காட்டிலும் மக்கள் உங்களை விசாரிச்சிருவாங்களா? நான் கேட்குறேன். ஆண்டவர் காட்டிலும் உங்களை விசாரிக்கிறது வேற யாராவது இருக்கிறாங்களா? கவனமாக கேளுங்க. அந்த பூமியில் யாராவது உங்களை விசாரித்தா கூட இப்படி விசாரித்து வெளியே போய் சொல்லி காமிப்பாங்க, எல்லாம் நான் கொடுத்தது, எல்லாம் ஏன் தயவு, எல்லாம் ஏன் இதுன்னுவாங்க. ஆகவே நான் நல்லா கவனமாக கேளுங்க.
தேவன் உங்களை விசாரிக்கிறார். இனிமேல் ஃபீல் பண்ணாதீங்க, யாரும் எங்களை விசாரிக்கல. யாராவது ஒரு ஃபோன் பண்ணுறாங்களா? ஒன்றும் பண்ணுறதில்ல. பக்கம் சொல்லுங்க, பரவாயில்லைங்க. சொல்லுங்க சொல்லுங்க, யார் பண்ணுனா என்ன, யார் பண்ணலைன்னா என்ன? உங்களை விசாரிக்க கர்த்தர் இருக்கிறார். ஆமென். நான் சொல்கிறேன், என்னை இந்நாள் வரை கொண்டு விசாரித்து நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தர் உங்களை விசாரித்து நடத்தி கொண்டிருப்பார். உங்களை தலை குனிய விட மாட்டார். பாட்டு பணம் கையேந்த விடலை, கையேந்த விட மாட்டார். கொடுக்கிறவளா கர்த்தர் மாற்றுவார். ஆகவே உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுறேன், கர்த்தரை போல உங்களை விசாரிப்பதற்கு இந்த உலகத்தில் கர்த்தரை போல யாருமே கிடையாது. அவருக்கு இணையாக நீங்கள் யாரை வைக்க நினைச்சாலும் அவருக்கு கம்பேர் ஆகவே முடியாது. தேவனுக்கு நிகராக ஆகவே முடியாது. ஒருவேளை சில பேர் உங்களை வாழ்க்கையில் இரக்கத்தை காமிக்கலாம், கிருபையை காமிக்கலாம், தயவை காமிக்கலாம். நான் சொல்லட்டுங்களா, அவரை போல இந்த பூமியில் யாராலும் இன்க்ளூடிங் மீ, நான் கூட இரக்கத்தை காமிக்க முடியாது. அவரை போல எந்த மனுஷனையும் உங்கள் வாழ்க்கையில் தூக்கி வைக்காதீங்க. தேவன் கர்த்தர் இயேசு, அவரை மட்டுமே உங்கள் வாழ்வில் உயர்த்துங்கள். அவரை ஆதாரமாக பாருங்கள். உங்கள் வாழ்வு எல்லாமே தலைகளாக மாறுவதை பார்ப்பீங்க. எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கிற தேசம், கர்த்தருடைய கண்கள் அதன் பதிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேசம், கிறிஸ்தவ வாழ்வு. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு தேசத்துக்கு தான் அன்னைக்கு தேவன் ஜனங்களை நடத்தி அழகாக கொண்டு போனார். தேவனுடைய மனதில் அவங்க வாழ்வை கர்த்தர் விரும்பினார். ஆனால் இந்த ஜனங்கள் தான் பாருங்கள், வாயாலேயே கெட்டு போனாங்க. நான் செத்தா பரவாயில்ல, நான் செத்தா பரவாயில்ல, செத்தா பரவாயில்ல, செத்தா பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு சந்ததியே வனாந்திரத்தில் செத்து போச்சு. கர்த்தர் காரணம் கிடையாது. ஒரு நாளும் கர்த்தரை ப்ளேம் பண்ணவே முடியாது. கர்த்தர் நல்லவர். மக்கள் நினச்சாங்க எங்களை சாகடிக்கிட்டு தான் இந்த வனாந்திரத்தை கூட்டி வந்தார் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவர் எப்போதும் அப்படி கிடையாதுங்க. கிளம்பும் போதே பாலும் தேனும் முடிகிற நலமும். அவருடைய மைண்டை பாருங்கள், தேவனுடைய உள்ளத்தை பாருங்கள். வேதத்தை பார்க்கும் போதெல்லாம் தேவ பிள்ளைகளே, தேவனின் உள்ளத்தை பாருங்கள். ஆமென். அவர் உள்ளத்தை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஓ, என்னை விசாரிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்ற உணர்வு உங்கள் வாழ்வில் மேலும் ஆரம்பிக்கும். கர்த்தர் நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே. வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வு கரண்டி செலுத்துகிறோம். உங்கள் சத்துருக்களை நீங்கள் துரத்துவீர்கள் என்று சொல்லி எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். ஓ, எவ்வளோ பெரிய அதிகாரம் ஆண்டவரே! இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு அதிகாரத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறீரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ள நடத்தி கொண்டு வந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எப்படி மோசஸ் அவர்களுக்கு விசுவாசம் என்ன அவிசுவாசம் என்ன என்பதை கற்றுக் கொடுத்தாரோ, அதே போல் இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கிற தேசம், நீர் எங்களுக்காக வானத்தின் மதகுகளை திறந்து ஆசீர்வதிக்கிறவர். நீர் சொன்னீர், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க முடியும், தசம பாகத்தெல்லாம் பண்டக சாலை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பழகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் உன்மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோ என்று இதனால் என்னை சோதித்து பார் என்று சொன்ன தேவனே, இது பேர்பட்ட கடவுளப்பா. ஓ, எங்களுக்காக வானத்தை திறந்து எங்கள் வாழ்வில் இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் கர்த்தாவே. எங்கள் கண்களை உம்மீது வைக்கின்றோம். இன்றைக்கு சில பேர் எங்களுக்கு ஆதாரம் போல தோன்றலாம், ஆனால் அவர்கள் அல்ல ஆண்டவரே. நீர் தான் எங்களுக்கு நித்திய ஆதாரமாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்து நம்முடைய வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றேன். இந்த பூமியில் வாழ்ந்து சிகித்திருக்கட்டும், நல்ல நாட்களை தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். கர்த்தர் ஒருவரை விசாரிப்பார் என்று சொன்னால் அந்த வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதற்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் எடுத்து சாட்சியாக நிறுத்துவீராக தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருத்தரை தாங்கினால், கர்த்தர் ஒருத்தரை நடத்தினால் அவங்க வாழ்வு எப்படி இருக்கும் என்பதற்கு இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும் கர்த்தாவே. ஆச்சரியமான அற்புதமான அனுகூலங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் கர்த்தாவே. கையின் பிரயாசம் முன்னேற்றம் உண்டாகட்டும். குடும்ப உறவிலே
இனம் புரியாத சமாதானம் உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எல்லா பிரிவினைகள் மறைந்து போகட்டும். சமாதானத்தின் சத்தங்கள், சமாதானத்தின் ஆண்டவரே காற்று அவர்கள் குடும்பங்களில் வீசட்டும் கர்த்தாவே. பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கட்டும் கர்த்தாவே. ஓ உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீரே துணையாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கையின் பிரயாசங்களில் இதுவரை கண்டிராத ஒரு பண வரவை உடைய பிள்ளைகள் தங்கள் பிசினஸ்ல பார்க்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 கர்த்தாவே. உடைய அனுக்கிரகம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.